ஃபோன் பார்த்துட்டு இருந்தேனா ஒரு டர்க்கிஷ் நாட்டுக்காரன் லாம் தந்தீர்னு கத்துனானா, அதை பார்த்தா இது என்னடா வித்தியாசமாக இருக்குது இந்த பார்க்குறதுக்கு, இந்த சாப்பாடு பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. சரி நம்மளும் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாமே, ஒரு ஹெல்த்தியாக சுத்தமான முறையில் செஞ்சு கொடுக்கலாமேன்னு நினச்சேன். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல வெள்ளாட்டங்கறியாக நல்ல பெரிய பெரிய பீஸாக வச்சுக்கிறணும். அப்புறம் 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்கி போட்டு, ஒரு வெங்காயத்தையும் நல்லா நறுக்கி போட்டுடணும். ஒரு 2 தக்காளியை ரவுண்டாக நறுக்கி போட்டு, கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஒரே தட்டில் வச்சுக்கிட்டேன். அது தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஒரு சின்ன குக்கரில் அவன் பட்டர் போட்டால், நம்ம வீட்டில் நெய் இருந்ததுனால நான் நெய் போட்டேன். நெய் போட்டோம்னா நெய் நல்லா காஞ்சோடனே இந்த மொத்தத்தையும் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் அந்த கறி தக்காளி வெங்காயம் எல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டு நல்லா அப்படி வதக்கி நல்லா அந்த நெய்யிலேயே நல்லா போட்டு பெரட்டி அதுக்கப்புறம் அளவான உப்பு போடணும். ஒரு செம்பு தண்ணி, அது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு குக்கர் போட்டு விசில் போட்டுடணும். மொத்தம் 10 விசில் விடணும். அப்போ தான் அந்த எலும்பு எடுத்து இப்படி ஆட்டினா கீழே விழுகிற மாதிரி இருக்கும். அவன் லாம் தந்திருக்கு ப்ரெட்டு அது மாதிரி வச்சுருந்தான். அது நம்மளுக்கு மைதா அது தேவையில்லைல, அதனால நம்ம வீட்டில் இருக்க கோதுமையை வச்சு நல்லா நெய் சப்பாத்தி மாதிரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு ரெடி பண்ணிட்டேன். அப்போ கோதுமை மாவு கொஞ்சம் அளவாக எடுத்து அதில் அளவான உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, 1 கப் தயிர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா அதை மூடி வைக்கும்போது கொஞ்சம் நல்லா நெய் தடவி மூடி வச்சாச்சு. நல்லா ஊறட்டும்னு. ஊறினதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி நெய்யிலேயே சுட்டு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு மயனீஸ்க்கு கட்டாயம் வேணும்ன்றாங்க. கவர்மெண்ட்டே வேணாம்னா கூட இவங்க விட மாட்டாங்க போல். அதுக்கு 4 மிளகு போட்டு, ஒரு 5 பல்லு பூண்டு போட்டு, அப்புறம் நல்லா அவிச்ச முட்டை 2, எண்ணெய் இல்லாமல் ஹெல்த்தியாக வீட்டில் செய்ய போகிறோம். அதுக்கு முட்டை 2 அவிச்சதை போட்டு, அப்படியே அளவான உப்பு போட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர் ஊற்றணும். இல்லைன்னா லெமன் கூட ஊற்றிக்கலாம், ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் பால் கொஞ்சம் ஊற்றி நல்லா அரைச்சோம்னா நல்ல சுவையான மயோனீஸ் ஹெல்த்தியான முறையில் கிடச்சிரும். அப்புறம் அந்த 10 விசில் வச்சு பக்குவமாக வெந்த அந்த லாம் தந்தீர் எடுத்து அப்படியே இலையில பரிமாறும் பொழுது பார்க்கவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ஹெல்த்தியாகவும் நம்ம செஞ்சிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.